Zurich city walk on the buildings. Temperature வந்து -1 இருக்குது. நாங்கள் போன இடத்துல இதுக்கு முதல்ல அந்த ஜூரிக் டாப்பில் இருந்து இங்கே ஒரு 5 ஸ்டாப்ஸ் ட்ரெயினில் இருந்தாங்க. ஸ்பெஷல் லன்ச் 19.9 ஓகே. ட்ராம் ஒன்று வருது பாருங்க, பிங்க் கலரில். ட்ராமுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். வேற இல்லை ட்ராம், வேறு இது ட்ராம். இது ப்ளூ கலர் ட்ராம். இதெல்லாம் வேறு அப்புறம் ட்ராம்புக்கும் பெயிண்ட் அடிக்கிறது அடித்து வேறு இது கொடுக்காத. மாதிரியாச்சு. ஓகே, ட்ராமில் ஏறியாச்சு. ட்ராமில் லாஸ்ட் சீட்டில் இருக்கிறேன்னு ஸோ இங்கே இந்த வழியான வியூ ஒன்று கிடச்சிருக்கு சிட்டியை பார்க்குறதுக்கு. ஜூரிக் சிட்டி. இங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுத்தோம்னா ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். சிட்டி டிக்கெட் தான் எடுத்துனாங்க. ஃபுல் ப்ரைஸ் எடுக்கக்குள்ள 22 ஃப்ராங்க் வந்தது. ஸோ சிட்டி ஃபுல்லாக நீங்கள் ட்ராமில் இருந்து, ட்ரெயினில் இருந்து, பஸ்ஸில் இருந்து நீங்கள் எதில் வேணாலும் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அது அந்த மாதிரி பார்க்கக்குள்ள அது சீப் தான். இதில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று இருக்குது இடத்துல. அதுவும் ஒரு ட்ராம் தான். இது ஒரு ஜங்ஷன். இந்த ஜங்ஷன் தாங்க எங்கே நிற்கிற மட்டும் ஒருத்தருக்கு தெரியாது. கண்ணை கட்டி தான் கொண்டு போய் ஒரு வாகனத்தில் விட்டு போகிறதுக்கு வேறு ஒரு ஜங்ஷன் இது. ஸோ இதில் மெயினாக எல்லா இடத்துக்கும் போகிற ட்ராமும் இதில் வந்து வேறு நிறைய ட்ராம் பார்க்கக்கூடியதாக இருக்குது இடத்துல. இது வந்து உலகத்திலேயே பெருமதி வாய்ந்த ஒரு இடம்ன்றாங்க. இந்த இடத்துக்கு தங்கங்கள் பதுக்கப்பட்டிருக்காம். அதுக்கு 3000 ஆர்மிஸ் வந்து அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு கார் ஓட்டம் வந்து ஒன்று இருக்குது. நாங்கள் போகிறது இன்னைக்கு. ஸோ இது இந்த ரோடு வந்து காருக்கும் காமன், ட்ராமுக்கும் காமன், ரெண்டும் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ட்ராமோட ட்ராக் வந்து ஒன்று இருக்குது. ஃபேரடே பிளாட்ஸ் இங்கே இந்த இதுவும் இருக்குது. என்ன மணிக்கூண்டு, பாப்புலர் மணிக்கூண்டு, ரொலெக்ஸ், எல்லா வாட்ச் கம்பெனிஸ் இருக்கா. ஸோ ஒரு 4 ஸ்டாப் தள்ளி வந்து இறங்கியிருந்தேன். லேக் பக்கத்தில் போகிறோம். அதில் ஒரு காலம் வந்திருக்கேன் இந்த சூரிக் லேக்குக்கு. இன்னொரு சைடால் கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு வரமாமா. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். இங்கே ஒரு ட்ராம் போகுது பாருங்க. ட்ராம் போகுது. சம்மருக்கு ஒரு மாதிரி இருந்தது, விண்டருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் போன முறையும் விண்டர் கடைசியில் வந்தேன். ஸோ அந்த டைமும் இப்படி தான் இருந்தது. இன்னொரு ட்ராம் இருக்குது. ஷிப் நிற்கிது பாருங்க. ஷிப் நிற்கிது. இதில் ஒரு ஷிப் கொண்டு வலிக்கிட போகுது. இது மணிக்கூட. இப்போ டைம் என்ன?
பன்னெண்டு 50 12:50 மணிக்கூடு ஷிப் பண்ணிக்கு. நாங்கள் போன முறை அங்கால பக்கம் போனாங்க, ஃபுல்லாக மிஸ் மூடி போய் கிடக்கு. ஓகே, போன முறை வந்து இந்த சைனா கார்டன் பார்க்க போனாங்க, அங்கால பக்கம் இது பார்க்கலண்டா பாருங்கள். நான் ஷார்ட்ஸில் போட்டேன்னு நினைக்கிறேன், ஷார்ட்ஸ்லேயும் போட்டேன்னா ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டேன், அதை பார்க்கலண்டா பாருங்கள். அது நான் அந்த பக்கம். இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறது இந்த கரை, சேம் லேக் தான், ஆனால் இது ஒரு வித்தியாசமான வியூவாக இருக்குது எனக்கு. தண்ணி நல்ல கிளியராக இருக்குது இடத்துல, அவ்வளோதுக்கு தண்ணி சுத்தமான தண்ணி. உங்களோட சாப்பாடு போடுறாங்க அந்த பறவைகளுக்கு. வலிக்கிட்டு நான் ஷிப் வலிக்கிட்டு அங்கால கரைக்கு போகுது. ஓகே, இந்த இடத்துல கடைகள் அடிக்கிறாங்க, இரவையில் கடைகள் போடுவாங்களாம். ஸோ அதுக்கு தான் இந்த கடைகள் அடித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த தொடங்க இல்லை, நியூ இயருக்கு ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக கடை இருக்குமா, அதுக்கு தான் வேலை நடந்து கொண்டிருக்கு. சேல் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வித்தியாசமான பெரிய பில்டிங், மஸ்க் மாதிரி இருக்குது பார்க்க. இந்த டிஸ்னி வேர்ல்டு இருக்கும் அது மாதிரி. ஓகே, நடக்கும், நல்லா இருக்குது இந்த இடம். சரியான குளிர் தானே. ஓகே, நான் குப்பை ஒன்று குப்பையை போடுவோம். நான் போன முறை போன அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து இந்த சைடில் இருக்குது, வடிவான இடம் அது. பின்னுக்கு மிஸ்டோட பாவக்குள்ள நல்லா இருக்குது இந்த இடம். எல்லாம் பெரிய பெரிய பில்டிங், பழங்காலத்து பில்டிங்ஸ் எல்லாம் சரியான பெரிய பெரிய பில்டிங்ஸ். இன்னும் வந்து பழந்தன்மை மாறாமல் இருக்குது. ஒரு ட்ராம் பிடிச்சி போய் கொண்டிருக்கிறேன். ஒரு 20 மினிட்ஸ் ரைடிங் இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கோம் சாப்பிட்றதுக்கு. போன முறையும் அங்கே போனேன் சாப்பிட. சாப்பாடு நல்ல பின்னுக்கு இருக்கிறேன் இந்த ட்ராம்பில். ஸோ வீடியோ எடுக்கிறது ஈஸி இங்கே இருந்தால். ஓகே, சிட்டியை கொஞ்சம் சுற்றி பார்ப்போம் ட்ராம்லேயே.
இந்த காணொலியை நிச்சயமாக விரும்பியிருப்பீர்கள் நம்புகின்றேன். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.